கோயிலுக்கு சொந்தமான அல்லது கோயிலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை தனியாருக்கு வித்தது ஒரு பெரும் குற்றம். அதுதான் முதன்மையான குற்றம். ரெண்டாவது குற்றம், 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு லேண்டை 2 கோடி ரூபாய்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தினது அப்படிங்கிறது ரெண்டாவது. தாவேக ஆட்சி அமைந்த பிறகு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடப்பதற்கு கரெக்டா 4 நாளைக்கு முன்னாடி அதே கோயிலினுடைய எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதம் தான் இன்னைக்கு என் கையில் இருக்கக்கூடிய அந்த கடிதம். இந்த கடிதத்துல இந்த லேண்டுக்கு நான் தான் தக்கார், நீங்க யாரையும் இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது, கோர்ட் ஆர்டர் இருக்கு அப்படின்னு ஆட்சேபனை தெரிவிச்சு ஒரு லெட்டரை அவர் எழுதுறாரு. மாரிமுத்து என்கிற ஜாயிண்ட் கமிஷனர் 2ஆம் தேதி சார்பதிவாளருக்கு கடிதம் எழுதுறாரு. மாரிமுத்துவை டெம்பரவரி ப்ரமோஷன் கொடுக்கிற ஆர்டரை 3ஆம் தேதி கமிஷனர் இனிஷியேட் பண்றாரு. கடிதம் எழுதின அடுத்த நாளே அவரை நீங்க ப்ரமோஷன்ல டெம்பரரி ப்ரமோஷன்ல கூப்பிடுவீங்களா, நீங்க டெம்பரரி ப்ரமோஷன்ல கூப்பிடுற அன்னைக்கு ஆக்கிரமிப்புதாரர் வந்து அதை வித்து கொடு, மாத்தி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுன்னு லெட்டர் கொண்டு வந்து டாக்குமெண்ட் போடுவாராம். இது என்ன நம்புற மாதிரியா இருக்கு? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு சப் ரிஜிஸ்ட்ரார் இருக்கார்ல, அவர் வந்து லீவ்ல போயிடுறாரு. கொடைக்கானல்ல இருந்து ஜஸ்டின் மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு பதிவாளரை ஒரு நாளுக்காக அங்க இருந்து இங்க கூட்டு வராங்க. அது 6ஆம் தேதி. ஒரு நாள் ஒருத்தர் லீவ்ல போறதுக்கலாம் அதுதான் எனக்கு தெரியல, அததான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த பதிவுத்துறையினுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை ரத்து பண்ணிருக்கோம். நேற்று வந்து அமைச்சர் என்ன சொல்றாரு, நாங்க நடவடிக்கை எடுப்போம், கோர்ட்ல இருக்கு, கோர்ட்ல இருந்து ஜட்மெண்ட் வந்த உடனே இந்த நிலத்தை மீட்போம். சார், திமுக அந்த நிலத்தை மீட்டுது, நீங்க கொண்டு கொடுத்துட்டீங்க, பிரைவேட்ட கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு இதுல துளியும் தொடர்பு இல்லைன்னா உடனடியா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ரத்து பண்ண வேண்டியதானே? ஏன் ரத்து பண்ணல? தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பு துணை செயலாளர், எழுத்தாளர், ஆய்வாளர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். அறநிலையத்துறையில் வந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களுடைய உறவினருக்கு ஒரு நிலத்தை பத்திரப்பதிவு செய்து கொடுத்து விட்டார், அந்த இடம் வந்து கோயிலுக்கு சொந்தமானது, அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருப்பது அப்படின்னு சொல்லி பல வகையான விமர்சனங்கள். அதை பற்றி அமைச்சர் ரமேஷ் பேசும்போது, என் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டு ஆதாரமற்றது, காவல்துறையில் வழக்கு தொடுப்பேன் அப்படின்னு அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேட்டியும் கொடுத்திருக்கிறார். துறை ரீதியாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னும் பேசியிருக்கிறார். நேற்று திமுக செய்தி தொடர்பு ஒருங்கிணைப்பு குழுவிலிருந்து நீங்கள், வழக்கறிஞர் பரந்தாமன் அவர்கள், மருத்துவர் ஹஃபீசுல்லா அவர்கள் 3 பேரும் சேர்ந்து ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணியிருந்தீங்க, இதை பற்றி பேசியிருந்தீங்க. அதுக்கப்புறம் அமைச்சர் ரமேஷ் வந்து நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோமே, நாங்கள் தான் ஒத்துக்கிறோமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் இந்த பிரச்சனை இவ்வளவு பூதாகரமாகுது? ஒரு பத்திரப்பதிவில் ஏன் இவ்வளவு சிக்கல்? அடிப்படையில் அந்த லேண்ட் வந்து ஒரு டிஸ்பியூட்டட் லேண்டு, ஒரு மடத்தினுடைய கண்ட்ரோலில் ரொம்ப காலமாக இருந்த ஒரு லேண்டு. அது விற்பனைக்கான அட்டெம்ப்ட் நடக்குது, அதில் முறைகேடு நடக்குது, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் அவ்வப்போது வந்துட்டு இருந்தப்போ அரசு தலையிட்டு உயர்நீதிமன்றத்தின் மூலமாக உத்தரவை பெற்று பழனி கோயிலுடைய கட்டுப்பாட்டின் கீழே அந்த லேண்டை கொண்டு வராங்க. டினாமினேஷனா இருந்தது சேரிட்டபிள் எண்டோமெண்டா மாறிடுச்சு. நீங்க இதை அடிப்படையா பார்த்தோம்னா 60 ஆண்டு காலம் ஆக்கிரமிப்பில் இருந்த ஒரு நிலத்தை திராவிட மாடல் அரசு, திமுக அரசு மீட்டு பழனி கோயிலினுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வருது. அந்த நிலத்தை 60 நாள்ல ஒரு பிரைவேட் பார்ட்டிக்கு வித்திருக்கு தாவேக அரசு. இதுதான் அடிப்படையான ஊழல். இதுல 2 கிரைம் இருக்கு. ஒன்று, அறநிலையத்துறை லேண்டை, கோயிலுக்கு சொந்தமான அல்லது கோயிலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை தனியாருக்கு வித்தது ஒரு பெரும் குற்றம். அதுதான் முதன்மையான குற்றம். ரெண்டாவது குற்றம், 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு லேண்டை 2 கோடி ரூபாய்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தினது அப்படிங்கிறது ரெண்டாவது குற்றம். இந்த 2 குற்றத்தையும் நம்ம தனித்தனியாக பிரித்து பார்க்கணும். இதில் 3 பார்ட்டி இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஒன்று, அந்த நிலத்தை விற்றவர்களும் வாங்கினவர்களும். வித்தது வந்து அந்த தண்டபாணி ட்ரஸ்ட், இன்னொன்று வந்து வாங்கினவர்கள் வெள்ளத்துறை சேதுபதினு நினைக்கிறேன், அவங்க வாங்குறாங்க. ப்ரீவியஸ் ஓனர் மடத்தை சார்ந்தவர்கள் தான் விற்கிறாங்க. ஆனா இப்ப அந்த நிலம் யார் கட்டுப்பாட்டுல? அது கோயில் கட்டுப்பாட்டுல இருக்கு. தக்கார் வந்து கோயில்ல இருந்து போட்டாச்சு. அதாவது இன்சார்ஜ் வந்து கோயிலினுடைய எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் தான் அந்த லேண்டுக்கு பொறுப்பானவர்னு கோர்ட் டைரக்ஷன்ல திமுக அரசுல ஆர்டரை பாஸ் பண்ணிடுச்சு. அந்த ஆர்டர் இன்னும் அலைவா இருக்கு. அதை மறுத்து அல்லது மாற்றி இந்த அரசு புதிய ஆர்டர்லாம் போடல. அப்ப இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்த அன்னைக்கு அந்த நிலம் யாருடைய பொறுப்பில் இருந்ததுன்னு சொன்னா பழனி கோயிலினுடைய ஈஓனுடைய பொறுப்பில் இருந்தது அப்படிங்கிறது தான் அதனுடைய ஒன்லைன்.
இப்ப இதை 2 பேர் வாங்குறாங்க, அவங்க உறவினரா இல்லையா அப்படிங்கிற கதையெல்லாம் நமக்கு தெரியல, அதுக்குள்ள நம்ம போகவும் வேண்டாம். இது ஒரு பார்ட்டி, வித்தவங்க வாங்கினவங்க ஒரு பார்ட்டி, அறநிலையத்துறை ஒரு பார்ட்டி, பதிவுத்துறை ஒரு பார்ட்டி. இந்த 3 தரப்பும் சேர்ந்துதான் இந்த ஊழலை அரங்கேற்றிருக்காங்கிறது. விற்பனை செய்தவர் தண்டபாணி, அவர் பேர்ல அந்த நிலம் இருக்கு அப்படின்ற அடிப்படையில் தண்டபாணி ட்ரஸ்ட், அந்த தண்டபாணி சுவாமிகள், முருகதாஸ் சுவாமிகள் தண்டபாணி ட்ரஸ்ட். தண்டபாணி ட்ரஸ்ட் வந்து இவர்களுக்கு விற்பனை செய்யறாங்க. இதுல வந்து பத்திரப்பதிவுத்துறையினுடைய ரோல் என்ன? அவங்க வந்து பார்க்கும்போது ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது இந்த ரெக்கார்ட்ல வந்து இவர் பேர் இருக்கு, கேட்கிறவர் இவர், எல்லாம் சரியா இருக்கான்றதை செக் பண்றாங்க, 2 பேர் பேரும் சரியா இருக்கு, அட்ரஸ் சரியா இருக்கு, பத்திரத்தை பதிவு செய்யறாங்க. இதுல எங்க இருந்து சிக்கல் எமர்ஜ் ஆகுது? சார், முதல்ல கோயில் நிலத்தை யார் ஒருவருக்கும் பத்திரம் பண்ணி கொடுக்க முடியாது. அது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியுமா? ஏன் தெரியும் நான் சொல்றேன்னா, தொடர்ச்சியான கடிதங்களை வந்து கோயிலினுடைய ஈவோ வந்து எழுதியிருக்கிறார். அதாவது இணை ஆணையர் செயல் அலுவலர் அவர் வந்து பதிவுத்துறைக்கு 15/9/2025 ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு, 16/11/2025 ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு, 25/12/2025 ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. இந்த 3 கடிதத்தையும் நான் சொல்லல, இன்னைக்கு அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் சொல்றாரு இந்த 3 கடிதம் எழுதப்பட்டது. என்ன கடிதம்? இந்த லேண்டுக்கு பொறுப்பான தக்கார் நான் தான், அதனால இந்த லேண்டை நீங்க எந்த பிரைவேட் பார்ட்டிக்கும் பத்திரம் பண்ணி கொடுக்க கூடாது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்க கூடாதுன்னு சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு எழுதியிருக்கிறாங்க, மாவட்ட பதிவாளர் அலுவலகத்துக்கு எழுதியிருக்கிறாங்க. இதை ஒத்துக்கொள்கிறார் ரமேஷ். இன்னும் சொல்ல போனா அவர் தான் டிக்ளேர் பண்றாரு. ஆனா அவர் சொல்லாத தேதி ஒன்று இருக்கு. அந்த தேதி, இந்த 3 கடிதத்தை சொல்லிட்டாரு, 4ஆவதா ஒரு கடிதம் இருக்கு. அந்த 4வது கடிதம் என்னைக்கு எழுதப்படுதுன்னா, தாவேக்க ஆட்சி அமைந்த பிறகு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடப்பதற்கு கரெக்டா 4 நாளைக்கு முன்னாடி அதே கோயிலினுடைய எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதம் தான் இன்னைக்கு என் கையில இருக்கக்கூடிய அந்த கடிதம். இந்த கடிதத்துல இந்த லேண்டுக்கு நான் தான் தக்கார், நீங்க யாரையும் இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது, கோர்ட் ஆர்டர் இருக்கு அப்படின்னு ஆட்சேபனை தெரிவிச்சு ஒரு லெட்டரை அவர் எழுதுறாரு. அவர் ஏன் திடீர்னு இப்படி ஒரு லெட்டர் எழுதுறாரு இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம்? அது ஏதாவது டைரக்ஷன்ஸ், கோர்ட்ஸ் டைரக்ஷன் அடிப்படையில் எழுதக்கூடியது. இப்ப என்ன கூத்துன்னா சார், இதுல 3 பார்ட்டி இருக்குங்க. வித்தவை வாங்கினவங்க ஒரு பார்ட்டி, அறநிலையத்துறையே ஒரு பார்ட்டி, பதிவுத்துறை ஒரு பார்ட்டி. என்ன பண்றாங்க, 27 மார்ச் 2026 பத்திரத்தை ரெடி பண்றாங்க. திமுக ஆட்சி இருந்த போது பத்திரத்தை ரெடி பண்றாங்க. ரெடி பண்ணவங்க கொண்டு போய் தாக்கல் பண்ணல. உடனே திமுக ஆட்சி நடந்துச்சு இல்ல, அது நீங்களும் பத்திரம் அடிக்கலாம், நானும் டைப் பண்ணலாம், யார் வேணா டைப் பண்ணலாம். டைப் பண்ணதை கொண்டு போய் எங்க கொடுக்குறாங்க, பதிவுத்துறை அலுவலகத்துல தாவேக்க ஆட்சி அமைந்த பிறகு 3/7/2026 அன்னைக்கு உள்ள போடுறாங்க. 6/7/2026 ரெஜிஸ்ட்ரேஷன் முடியுது. இது வந்து அந்த பிரைவேட் பார்ட்டியை பொறுத்து. அறநிலையத்துறையினுடைய ஜேசி, ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் பழனி டெம்பிள் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர், அவரு 2/7/2026 சார் பதிவாளருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. என்ன கடிதம் எழுதுறாரு, இந்த லேண்டை வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இவர் கடிதம் எழுதின அடுத்த நாள் 3ஆம் தேதி இந்த பார்ட்டி கொண்டு போய் ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்டை வந்து பதிவாளர் அலுவலகத்தில் போடுறாங்க. 2ஆம் தேதி இவர் கடிதம் எழுதுறாரு, 3ஆம் தேதி அவங்க டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல போடுறாங்க. 3ஆம் தேதி இன்னொரு வேலை நடக்குது. இவர் கடிதம் எழுதின அடுத்த நாள் கமிஷனர் ஆஃப் HRCE குறிப்பிட்ட பழனி கோயிலினுடைய ஜாயிண்ட் கமிஷனரை ப்ரமோஷன்ல போடுறதுக்கான ஆர்டரை இனிஷியேட் பண்றாரு. நீ பழனியில இருக்காத, சென்னைக்கு வந்துருங்கிற ஒரு ஆர்டர், டெம்பரரி ப்ரமோஷனல் ஆர்டர். அதாவது டெம்பரரி ப்ரமோஷனல் ஆர்டர் வந்து கமிஷனர், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையரின் கடித நகல் எண் 2459/520/2026 பிறப்பிக்கப்பட்ட நாள் 3/7/2026. பாருங்க, மாரிமுத்து என்கிற ஜாயிண்ட் கமிஷனர் 2ஆம் தேதி சார் பதிவாளருக்கு கடிதம் எழுதுறார். மாரிமுத்துவை டெம்பரவரி ப்ரமோஷன் கொடுக்கிற ஆர்டரை 3ஆம் தேதி கமிஷனர் இனிஷியேட் பண்றார். இவர் என்ன எப்ப இனிஷியேட் பண்றாங்களோ அதே நாள்ல அந்த பிரைவேட் பார்ட்டி எனக்கு இதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுங்கிற டாக்குமெண்ட்டை பதிவுத்துறைக்குள்ள போடுறாங்க. அது எப்படி சார், கடிதம் எழுதின அடுத்த நாளே ஒரு டிஸ்பியூட்டட் லேண்ட்ல கடிதம் எழுதின அடுத்த நாளே அவரை நீங்க ப்ரமோஷன்ல, டெம்பரரி ப்ரமோஷன்ல கூப்பிடுவீங்களா? நீங்க டெம்பரரி ப்ரமோஷன்ல கூப்பிடுற அன்னைக்கு ஆக்கிரமிப்புதாரர் வந்து அதை வித்து கொடு, மாத்தி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுன்னு லெட்டர் கொண்டு வந்து டாக்குமெண்ட்டை போடுவாராம். இது என்ன நம்புற மாதிரியா இருக்கு? சரி, இதை விடுங்க.
6ஆம் தேதி அந்த பதிவாளர் அலுவலகத்தில் இருக்கிற எல்லாரும் விடுப்புல போயிடுறாங்க. கொடைக்கானலுடைய பதிவாளரை டெபுடேஷன்ல கொண்டு வந்து போடுறாங்க. இங்க அது இன்சார்ஜ்னு சொல்றாரு அமைச்சர். அது இன்சார்ஜ்னா இதுல டிரான்ஸ்பர்ல போட்டாங்களா, டெபுடேஷன்ல போட்டாங்களா, எந்த ஆர்டர் அடிப்படையில் அவர் கொடைக்கானல்ல இருந்து பழனிக்கு வந்து உட்கார்ந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாரு அப்படிங்கறத அமைச்சர் தான் சொல்லணும். விடுப்புல போனது பதிவாளர். அது இந்த முறைப்படி இதை பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு சப் ரிஜிஸ்டர் இருக்கார்ல, அவரு வந்து லீவ்ல போயிடுறாரு. கொடைக்கானல்ல இருந்து ஜஸ்டின் மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு பதிவாளரை ஒரு நாளுக்காக அங்க இருந்து இங்க கூட்டு வராங்க. அது 6ஆம் தேதி. ஒரு நாள் ஒருத்தர் லீவ்ல போனதுக்கலாம் அதுதான் எனக்கு தெரியல. அததான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவருக்கு எத்தனை நாள் அங்க டியூட்டி போடப்பட்டது? 10 நாளா, 15 நாளா, ஒரு நாளா? டிரான்ஸ்பர் போட்டீங்களா, இல்ல டெபுடேஷன் போட்டீங்களா, இல்ல இன்சார்ஜ் வேற ஏதாவது ஒரு ரோல் கொடுத்தீங்களா? எந்த ஆணையின் அடிப்படையில் அவர் கொடைக்கானலில் இருந்து பழனி அலுவலகத்தில் வந்து அமர்ந்தார்? அந்த ஆணையை பிறப்பித்த அதிகாரி யார்? யாருடைய உத்தரவின் பேரில் அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டது? சரி, வந்தவர் சும்மா இருந்தா பரவாயில்ல. வந்தவர் சும்மா இல்லாம ஒரு டிஸ்பியூட்டட் லேண்டை எடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறாரு. சார், 3ஆம் தேதி பத்திரம் உள்ள வருது. ஏற்கனவே இருந்த சார் பதிவாளர் அதை பதிவு பண்ணல. அவர் லீவுல போற அன்னைக்கு டெபுடேஷன்ல வர நீங்க 6ஆம் தேதி அதை எடுத்து பதிவு பண்றீங்க. என்ன கதை? டிராமா பண்றீங்களா? நாடகம் நடத்துறீங்களா? இல்ல, ஹி சஸ்பெண்டட். அங்கதான் வர. இவரை சஸ்பெண்ட் பண்ணீங்க. இவருக்கு அந்த டெபுடேஷனை போட்டவங்களுக்கு என்ன நடவடிக்கை? யாருடைய பேச்சை கேட்டு டெபுடேஷன் போட்டார்? இது அறநிலையத்துறையில அந்த கடிதம் எழுதுற ஜேசி இருக்காருல்ல, அவரை ஏன் அடுத்த நாளே நீங்க சென்னைக்கு ப்ரமோஷன் போடணும், டெம்பரரி ப்ரமோஷன் போடணும்? அதுக்கு வந்து ஒருவேளை நீங்க அங்க இருந்து அவர் இதை தடுப்பாருங்கிறதுனாலதான் ப்ரமோஷன் இனிஷியேட் பண்ணீங்களா? இல்ல அவரு நீங்க சொன்னதுபடி செயல்பட்டார், அதை தடுக்கல அப்படிங்கிறதுக்காக தான் ப்ரமோஷன் கொடுத்தீங்களா? ஏதோ 2 தானே பாசிபிள். 2ஆம் தேதி லெட்டர் எழுதுறாரு, 3ஆம் தேதி இவங்க பெட்டிஷனை உள்ள அனுப்புறாங்க, 6ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது, 9ஆம் தேதி ப்ரமோஷனை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஒண்ணு, அவர் கடிதம் எழுதுறாரு, தொந்தரவு பண்ணுவாரு, அவர் அங்க இருக்கக்கூடாது, தூக்கிடு, அது நோக்கமா இருக்கணும். இல்லையா அவரு நீங்க சொன்னதை எக்ஸிக்யூட் பண்ணிருக்காரு, இடைஞ்சல் பண்ணல. 2ஆம் தேதி கடிதம் எழுதுனதோட அவர் ஆஃப் ஆயிட்டாரு, 6ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன் அவர் தடுக்கல. அப்ப அதுக்கு கொடுத்த பரிசா? 2ல ஏதாவது ஒண்ணுதானே இருக்கணும். அப்போ அந்த ப்ரமோஷனை கொடுத்தவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? தடுக்காத தக்கார் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? எதுவுமே பண்ணல. அப்ப இது வெறும் ஒரு 2 ஆக்கிரமிப்புதாரர், அறநிலையத்துறை, பதிவுத்துறை 3 பேரும் சின்க்ரோனைஸ்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது எப்படி சார்? 2ஆம் தேதி ஒருத்தர் கடிதம் எழுதுவாராம், 3ஆம் தேதி அவருக்கு ப்ரமோஷன் இனிஷியேட் பண்ணுவீங்களாம், அதே 3ஆம் தேதி அவரு 27 மார்ச்ல ப்ரிப்பேர் பண்ண ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து பதிவுத்துறையில கொடுப்பாராம். அடுத்த 6ஆம் தேதி ஒருத்தர் லீவ் போட்டு போவாராம், அன்னைக்கு டெபுடேஷன்ல ஒருத்தர் கொடைக்கானல்ல இருந்து பழனிக்கு வந்து உட்காருவாராம், அவரு டிஸ்பியூட்டட் லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாராம். ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்த அடுத்த 2ஆவது நாள் 9ஆம் தேதி ஜேசிக்கு ப்ரமோஷன் கொடுத்து சென்னைக்கு தூக்குவீங்களாம். என்ன நாடகமா, திரைக்கதையா? படத்துல நடக்கிறதெல்லாம் அப்படியே இங்க ரியலா எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறீங்களா? ஒரு த்ரில்லர் மூவிக்கு ஈக்குவலண்டா கொள்ளையடிச்சிருக்கீங்க. இதுல வெறும் அதிகாரிகள் தொடர்புடையதுன்னு மூடி மறைக்க பார்க்கிறார்கள். என்னன்னா, ஒண்ணு, இந்த ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு அது முடிஞ்சிடும் நினைக்கிறாங்க. இது அப்படி இல்லை. இவ்வளவுலாம் விட்டுருங்க. ஒரு பதிவாளர் வந்து டேபிள்ல உட்கார்ந்த உடனே அவர் முன்னால வரக்கூடிய பேப்பர்ல வில்லங்க சான்றிதழ்ல ஒரே ஒரு கேஸ் இருந்தா கூட அதை நோண்டி நொங்கு எடுக்காம ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. ஏகப்பட்ட 60 வருஷமா இதுல லீகல் பேட்டில் நடந்திருக்கு, ஏகப்பட்ட கேஸ் இருந்திருக்கு, இதுல நிறைய அனெக்சஸ் இருந்திருக்கு, லெட்டர் இருந்திருக்கு. முதல் நாள் 4 நாளைக்கு முன்னாடி ஜேசி எழுதின கடிதம் இருந்திருக்கு. இவ்வளவு வில்லங்க இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியை டெபுடேஷன்ல வந்த நீங்க ஏன் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறீங்க? இல்ல இன்சார்ஜா, அமைச்சர் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா இன்சார்ஜா வந்த நீங்க ஏன் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறீங்க? இல்ல நோக்கம் என்ன? அப்ப திருடணுங்கிற நோக்கத்தோட வந்திருக்கீங்க. திருட்டுல அவர் மட்டும்தான் காரணமா, இல்ல அவருக்கு பின்னால பெரிய நெட்வொர்க் இருக்கா? நெட்வொர்க் இல்லாம இதை சாத்தியப்படுத்த முடியாது. ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல அவர் தப்பு பண்ணிட்டாரு, சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, ஓகே. அறநிலையத்துறையில இருந்து நடந்த ப்ரமோஷனு, அந்த லெட்டர், அதுக்கு யார் பதில் சொல்ல போறா? அப்ப அங்க என்ன நடந்துச்சு? ஹோலா நீங்க எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த 3 பேரும் ஒன்று சேர்ந்து கூட்டு சதி செய்து நடத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கறத குற்றச்சாட்டு. இதுல இன் பர்சன் ஹூ ஆர் ஆல் ரெஸ்பான்சிபிள்? சார், பதிவு செய்தவர் அறநிலையத்துறை ஜேசி தடுக்காதவர், ஏன்னா அவர் தான் தக்கார், இந்த லேண்டுக்கு அவர் தான் தக்கார், அதை தடுக்காதவர், இதை மாத்தி பதிவு செய்த அந்த ஆக்கிரமிப்புதாரர்கள் அப்படின்னு இவங்க முடிக்க பாக்குறாங்க. 100 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி, இது ஏதோ சாதாரண லேண்ட் விஷயம் கிடையாது, ஒரு XYZ லேண்டு கிடையாது.
இது லீகல் டிஸ்பியூட் இருந்து 60 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக ஆட்சியால் மீட்கப்பட்ட ஒரு நிலம். அப்படி இருக்கிறப்போ சென்சிட்டிவான ஒரு விஷயத்த சப் ரிஜிஸ்ட்ரார் முடிவு எடுத்து இது பண்ணிட்டாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா நம்புறதுக்கு நாங்க சுறாப்படத்தை சூப்பர் ஹிட்னு சொல்லக்கூடிய உங்க வெறியர்கள் கிடையாது. அப்ப சப் ரிஜிஸ்ட்ரார் வந்து பலியாக்கப்படுகிறாரா, வேற அவரை பலியாக்குறாங்க அப்படிங்கிறது தான் சந்தேகம். இதை வந்து உயர் அதிகாரிகள் இப்ப சப் ரிஜிஸ்டர், ஜேசி, பார்ட்டி இதோட நிறுத்த போறீங்களா, விசாரணையை உயர் அதிகாரிகள் வரைக்கும் கொண்டு போக போறீங்களா, இல்ல இது அமைச்சர்களுக்கும் தொடர்பு இருக்கா, முதலமைச்சருக்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் எழுது. சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கிறது, லஞ்ச ஒழிப்பு துறைக்கு இருக்கிறது. அதை அவங்க முறைப்படி வழக்கு பதிவு செய்து முறைப்படி தொடர்புடையவர்கள் அமைச்சரா இருந்தாலும் முதலமைச்சரா இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தீங்கன்னா தான் இந்த விஷயத்தை வந்து ஒத்துக்க முடியும். இப்ப திமுக அல்லது மற்ற அமைப்புகள் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஆனா நீதிமன்றம் இதே மாதிரி தான் டீல் பண்ணுவாங்களா? நீதிமன்றம் இதுக்கு ஹைகோர்ட்ல ஒரு ஆர்டர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப அது டெம்பரரி ஆர்டரா என்னன்னு தெரியல. ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் அவங்க சொல்றாங்க. ஒண்ணு, இது திட்டமிட்டு விடுப்புல அனுப்பி நீங்க ஒருத்தர் டெபுடேஷன் போட்டு நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத ஷார்ப் கிரிட்டிசிசமா சொல்றாங்க. அவர் விடுப்புல போனாருன்னு. ஆமா, இவங்க திட்டமிட்டுங்கிறாங்க. நீதிமன்றத்தினுடைய அப்சர்வேஷன் அப்படிதான் இருக்கு. இது இந்த அரசுக்கு அசிங்கம். அரசு மீது சொல்லக்கூடிய ஊழல் புகாருக்கு இதுதான் சாட்சி. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒன்ஸ் இந்த கம்ப்ளைண்ட் ரிசீவ் ஆன உடனே நீங்க சார்பதிவாளரை டிஸ்மிஸ் பண்ணும் போதே அந்த பதிவுத்துறையினுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை ரத்து பண்ணிருக்கோம். நேற்று வந்து அமைச்சர் என்ன சொல்றாரு, நாங்க நடவடிக்கை எடுப்போம், கோர்ட்ல இருக்கு, கோர்ட்ல இருந்து ஜட்மெண்ட் வந்த உடனே இந்த நிலத்தை மீட்போம். சார், திமுக அந்த நிலத்தை மீட்டுது, நீங்க கொண்டு கொடுத்துட்டீங்க, பிரைவேட்ட கொடுத்துட்டீங்க. இந்த நிலம் மட்டும் கிடையாது, திமுக 8100 கோடி ரூபாய்க்கு மேல நிலத்தை மீட்டுச்சு. நீங்க வந்து வந்த உடனே 60 நாள்ல 100 கோடி ரூபாய் லேண்டை கொண்டு ஒரு பிரைவேட்டை வித்துட்டீங்க, முடிஞ்சிருச்சு. ஆனா பப்ளிக் வந்த பிறகு உங்களுக்கு இதுல துளியும் தொடர்பு இல்லைன்னா உடனடியாக அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ரத்து பண்ண வேண்டியதானே? ஏன் ரத்து பண்ணல? கோர்ட் ஆர்டருக்கு ஏன் வெயிட் பண்ணணும்? உங்களுக்கு மற்ற மாநிலங்கள்ல இது சிரமம். இப்போ ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் மேட் அப்படின்னா அது தப்பாவே ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருந்தாலும், தவறான டாக்குமெண்ட் அடிப்படையிலே நடந்திருந்தாலும் சிவில் சூட் போட்டு ஆர்டர் வாங்கி தான் கேன்சல் பண்ண முடியும் ரெஜிஸ்ட்ரேஷனை. ஆனா தமிழ்நாட்டில் சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல 22A 22B இதெல்லாம் வந்து ஒரு ரெஜிஸ்டரே ஒரு கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணி அதனுடைய என்கொயரி பண்ணி என்கொயரி ரிப்போர்ட் அடிப்படையில் அந்த பத்திரப்பதிவை ரத்து செய்ய முடியும். திமுக அரசு பண்ணுச்சு. நயினார் நாகேந்திரனுடைய மகன் நயினார் பாலாஜின்னு நினைக்கிறேன், அவர் ஒரு 1000 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி டிஸ்பியூட்டடா ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்த போது ரெஜிஸ்டரே அதை வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி இன்கொயரி ரிப்போர்ட் அடிப்படையில் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ரத்து பண்ணாங்க. திமுகவில் பண்ண முடியும் போது உங்களால ஏன் சார் பண்ண முடியாது? பண்ண வேண்டியதானே? ஏன் கோர்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணீங்க? இன்னைக்கு கோர்ட் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ரத்து பண்ணிடுச்சு. இதை நேத்தியே பண்ணிருக்கணும். இன்னைக்கு கோர்ட் ரத்து பண்ணலைன்னா எத்தனை நாளைக்கு எடுத்துருச்சு? இப்போ இவ்வளவு பெரிய மோசமான ஒரு இது வந்து உங்களை நோக்கி வரும் பொழுது அப்படியே ஜஸ்ட் லைக் கடந்து போறது வந்து ரொம்ப உங்களுக்கு சொகுசா இருக்கலாம். ஆனா மக்கள் கேள்வி கேட்கிறப்ப நீங்க பதில் சொல்லிதான் கடமை தான். இதுல வந்து முதல்வர் ஏற்கனவே பேசும்போது போய் பாருங்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல எவ்வளவு சுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேடையில அரசு அலுவலகங்களில் லஞ்சம் ஒழிக்கப்பட்டதாக முதலமைச்சர் விஜய் ரொம்ப உறுதியா தெரிவிச்சாரு. ஒருவேளை யாராவது வாங்கினாங்கன்னா இது எங்க அண்ணன் ஆட்சின்னு சொல்லி ப்ரொட்டஸ்ட் பண்ணுங்க அப்படின்லாம் சொன்னாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்? அண்ணன் ஆட்சின்னு சொல்லி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்க அண்ணன் ஆட்சி, இந்த 100 கோடி ரூபா கவர்மெண்ட் கோயில் சொத்தை நீ 2 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டு போ அப்படின்னு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ணா ஆட்சியில் தானே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துச்சு, அண்ணா ஆட்சியில் தானே இந்த ஊழல் நடந்துச்சு. வாயை திறந்தாரா அண்ணன்? ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரா? நீங்க பாட்டிய சப் ரிஜிஸ்டரை நான் இது பண்ணிட்டேன், சஸ்பெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா எல்லாத்தையும் நம்பிடுவாங்களா? சார், இந்த ஊழலை அறநிலையத்துறை கண்டுபிடிச்சு பதிவுத்துறைக்கு சொல்லி நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருந்தா நீங்க யோக்கியமானவன், நான் ஒத்துக்கிறேன். இல்ல பதிவுத்துறை கண்டுபிடிச்சு எப்பா ஓம் தக்கார் இருக்கக்கூடிய ஒரு லேண்டை கொண்டு வந்து என்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வரான், இதை என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த ஊழலை பதிவுத்துறை கண்டுபிடிச்சு அறநிலையத்துறைக்கு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா நீ யோக்கியம், நான் ஒத்துக்கிறேன். இல்ல 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நீங்க யோக்கியம், நான் ஒத்துக்கிறேன். அமைச்சர்கள் எப்ப சார் பதில் சொல்றாங்க? இந்த விஷயத்தை சமூகம் பேச ஆரம்பிச்ச பிறகு பதில் சொல்றாங்க. பத்திரிகைகள்ல செய்தி வந்த பிறகு பதில் சொல்றாங்க. பத்திரிகையில செய்தி வரலனாலோ சமூகமும் சமூக ஊடகங்களும் இதை பேசலனாலோ இந்த ஊழல் மறைக்கப்பட்டிருக்குமா இல்லையா? அமைச்சர் தானா வாலண்டியரா வந்து பேசினாரா? அவர் பேரை லிங்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேசுறாரு. அப்பயும் என்ன சொல்றாரு? ஏன் உறவினர்கள் இல்ல, ஏன் துறையில இந்த ஊழல் நடக்கலன்னு சொல்லல. ஏன் உறவினர்கள் இல்ல, அது இங்க பிரச்சனையே இல்லை சார். உங்க துறையில ஊழல் நடந்திருக்கு, அதுல உங்களுக்கு பங்கு இருக்கா இல்லையா? நீங்க வாலண்டியரா இந்த கரப்ஷனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க யோக்கியமானவன், கிளீன் ஆனவன், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை.
இத பப்ளிக் கொஸ்டின் பண்ண பிறகு நீங்க ரெஸ்பாண்டன்ட்ல இருக்கீங்க. ரெஸ்பாண்டன்ட்ல நின்னுக்கிட்டு இதுல அக்யூஸ்ட் எக்ஸ்டென்ஷன் லிஸ்ட் போட்டீங்கன்னா உங்க பேர் வரும். ஏன்னா உங்க மேலே சந்தேகம் இருக்குல்ல. உங்க துறையில நடக்கக்கூடிய ஒரு 100 கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன்ல உங்களுக்கு நாலேஜுக்கே இல்ல அப்படிங்கறத யார் நம்புவா? இல்ல வேலுமணி அவர்கள் போட்ட அப்பாயின்மெண்ட் செல்லாது அப்படின்னு கடந்த வாரத்துல கூட தீர்ப்பு வந்தது. அப்ப இவங்களுடைய நேத்து கூட தீர்ப்பு 54 பேரு அப்பாயின்மெண்ட் செல்லாது அப்படின்னுட்டு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னும் இல்ல, எனக்கு தெரியவே தெரியாது அங்க நடந்துச்சு. அப்ப உங்களோட இன்னபிலிட்டி நீங்க வெளிப்படுத்துறீங்க. you are not capable person to be there. அப்படிதானே? இல்ல ஆனா இன்னபிலிட்டின்னு சொன்னா they are new அப்படின்னு வந்துருது இல்ல. அடுத்து நியூ பியா ஓல்டு பியாலாம் நமக்கு தேவையில்லைங்க. 100 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி 60 வருஷம் சண்டை போட்டு மீட்டெடுத்த ஒரு ப்ராப்பர்ட்டியை 60 நாளுக்குள்ள பிரைவேட் கிட்ட தூக்கி கொடுத்துருக்கீங்க. இது ஊழலா இல்லையா? புதுசா வந்தா ஊழல் பண்ணலாமா? நான் புதுசா வந்திருக்கேன், ஊழல் பண்ணிக்கிறேன், 6 மாசம் நான் ஊழல் பண்ணிக்கிறேன், 1 வருஷம் ஊழல் பண்ணிக்கிறேன் அப்படிங்களா? இப்போ அவர் டைலாக் வர சொல்லியிருக்காரு, என்னன்னா அரசு அலுவலகங்களை சேர் போட்டு உட்கார வைக்கிறாங்க, உட்கார வச்சு இது கொடுக்குறாங்கன்னுட்டு. எனக்கு என்னன்னா சேர் மட்டும் போடல, ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. சேர் போட்டு வாங்க சார், உட்காருங்க சார், ஜூஸ் குடிக்கிங்களா சார், காஃபி குடிக்கிங்களா சார், வேற ஏதாவது பிரியாணி சாப்பிட்றீங்களா சார், இல்லை ஏதாவது கோயில் பிரசாதம் என்ன எடுத்துட்டுமா சார், அப்படிலாம் சொல்லி நடந்துதான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தது. இல்ல அமைச்சர் ஒத்துக்கிறாரு குற்றம் நடந்தது, we will take department action ரெண்டு அமைச்சருமே சொல்லிட்டாங்க. இத வாலண்டரா வந்து நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா நீங்க கிளீனுங்க, குற்றம் நடந்துச்சுங்க, இதை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க அப்படின்னு பப்ளிக்ல தூக்கிட்டு வந்து போட்டிருந்தீங்கன்னா, இல்ல அப்போ வழக்கு பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா கிளீன். answering the social pressure தானே டெமோக்ரஸி. answering the social pressure is democracy. ஆனா நான் கிளீன்னு சொல்றது எந்த வகையில நியாயம்னு கேட்கிறேன். இதுல நீங்க உங்க துறை சார்ந்த ஒரு ஊழலுக்கு நீங்களும் பொறுப்பு. யூ ஆர் இன் ரெஸ்பான்சிபிள் எண்ட். அப்ப நீங்க முறைப்படி ராஜினாமா பண்ணிட்டு இந்த வழக்குல நீங்க 2 பேரும் கிளீன்னு சொன்ன பிறகு பதவி ஏத்துங்க. ஏன்னா இப்போ ரொம்ப சிம்பிள், இந்த வழக்கு யார் விசாரிக்க போறா? காவல்துறை விசாரிக்க போகுது. எந்த காவல்துறை? நாகர்கோயில்ல ஒரு 200 கிராம் சம்திங் நினைக்கிறேன் குட்கா வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு மாற்றுத்திறனாளிய லாக்அப் டெத்து. அதே நாள்ல 2 நாளைக்கு முன்னாடி ஈரோடு பக்கத்துல 140 கிலோ நினைக்கிறேன் குட்கா பொருள் ஒரு தாவேக்கா நிர்வாகிட்டு இருந்து கைப்பற்றப்படுது. அவர் ஏற்கனவே குண்டாஸ்ல இருந்தவர் இதே குட்கா பிரச்சனையில. அப்ப ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர், அவரை ஸ்டேஷன் பெயில்ல ரிலீஸ் பண்றீங்க சார். நீங்க ஸ்டேஷன் பெயில்ல ஓன் பெயில்ல கிளம்புப்பா, உனக்கு சும்மா கேஸ் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு ரிலீஸ் பண்றீங்க. ஆனா அங்க 200 கிராம் வச்சிருந்தாலும் ஒரு மாற்றுத்திறனாளியை கொண்டு போய் வச்சு அடிச்சு உதச்சு இடத்துல காயம் அப்படின்னு ரிப்போர்ட் வருது. அவருடைய ஆணுறுப்புல காயம் இருந்ததா செய்திகள் வருது. கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார், இறந்து போயிருக்கிறார். நீங்க இந்த 2 வித்தியாசம் இருக்குல்ல. நீங்க அப்படியே வாங்க, குளித்தலையில முதலமைச்சரை விமர்சிச்சு ஒரு மாற்றுத்திறனாளி பதிவு போடுறாரு. அந்த பதிவு தப்புன்னு உணர்ந்து மன்னிப்பு கேட்கறாரு. இல்லைங்க நான் தப்பா பேசிட்டேன் முதலமைச்சரை, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு 2 முறை மன்னிப்பு கேட்கிறார். அதுக்கு பிறகும் ஒரு போலியோ அட்டாக்கான ஏறக்குறைய 70% மாற்றுத்திறன் கொண்டவரா இருப்பாரு, அதுக்கு மேலேயே இருப்பாரு, அவரால் நிக்க முடியல. அதாவது அவரை தூக்கிட்டு தான் போகணும். அப்படி இருக்கிற ஒருத்தரை நீங்க கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட்டை கொடுத்து ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? மனசாட்சி இல்ல? பாலியல் புகார் தொடர்புடைய ஒரு தாவேக்காவுடைய ஒன்றிய செயலாளர் பப்ளிக் பிடிச்ச அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. ஆனா அந்த நிர்வாகி மேல ஒரு நடவடிக்கை நீங்க எடுக்கல. அப்ப தாவேக்காரர்கள்னா ஒரு பக்கம் நீதி, சாமானிய மக்கள்னா ஒரு நீதின்னு இரட்டை நிலைப்பாடு கொண்ட காவல்துறை இதை விசாரிக்கிறது. எப்படி உண்மை எங்களுக்கு கிடைக்கும்? ஒரு பக்கம் தாவேக்காவினர் தங்களை ஃப்ரெஷர்ஸ்ன்னு கிளைம் பண்றாங்க, ஆனா இன்னொரு பக்கம் காவல் நிலையத்துல அவங்களுக்கு வந்து ஒரு எனார்மஸான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. இவங்க ஃப்ரெஷர்ஸா? எப்படி இவங்களுக்கு இவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் காவல்துறையில கிடைக்குது? ஆட்சிக்கு வந்து 60 நாள்ல வந்து தங்கள் மீது வழக்கு பதிய விடாத அளவுக்கு காவல் நிலையங்களை உருவாக்க முடியுது. தங்கள் மீதான புகார்கள் நிரூபிக்கப்பட்டாலும் ஓன் பெயில்ல ரிலீஸ் பண்ண முடியுது. ஆனா ஒரு சமூக வலைதள பதிவுக்கு வந்து ஒருவேளை அந்த நபர் அந்த வீட்டில் இல்லைன்னா லுக் அவுட் நோட்டீஸ் வந்திருந்திருக்கும். பரளி தங்கத்துக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கூட போட்டிருந்திருப்பாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களுடைய இன்செக்யூரிட்டிய, இன்னபிலிட்டிய, கேப்பபிலிட்டி இல்லாத தன்மையை மறைக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. உலகம் முழுக்க சர்வாதிகார அரசுகள் எப்போதும் தன்னுடைய வாட்ச் டாக்ஸை, தன்னுடைய போலீஸ் ஃபோர்ஸை, தன்னுடைய அதிகார அமைப்புகளை எதிர்த்தரப்பு மீது ஏவி தன்னுடைய அதிகாரத்தை நிலைப்படுத்தியிருக்கு. அது ஹிட்லர், முசோலினில தொடங்கி இங்க இருக்கக்கூடிய சங் பரிவார அரசுகள் வரைக்கும் எல்லாரும் அதை நிலைநிறுத்திருக்காங்க. அதனுடைய தமிழ்நாட்டு வடிவமாத்தான் விஜய் செயல்பட்டு இருக்கிறார். அதனாலதான் தொடர்ச்சியா அவங்க அசிங்கப்படுறாங்க கோர்ட்ல. நீங்க வந்து ஜென்சி அமைப்பை சேர்ந்த ஒரு இளைஞர் சரண் ஜெயராமன் ரிமாண்டு ரிஜெக்டட். அதே போல அன்பானந்தம்னு ஜென்சி அமைப்பை சேர்ந்த ஒரு இளைஞர் ரிமாண்டு ரிஜெக்டட்.
அவர் வந்து கோர்ட் வாசல்ல நூத்துக்கணக்கான போலீஸை குவிச்சு அரெஸ்ட் பண்ணுவேன்ட்டு துடிச்சு அவரை சரண்டர் பண்ண விடாம அவ்வளவு தடுத்து உள்ள சரண்டர் ஆறாப்புல ரிமாண்ட் ரிஜெக்ட் ஆகுது. அடுத்தது பரணி தங்கம், ஒரு முழுமையான மாற்றுத்திறனாளி, அவரை ஸ்ட்ரக்சர்ல வச்சு தூக்கி கொண்டு போய் நீங்க ரிமாண்ட் கேட்குறீங்க, ரிமாண்ட் ரிஜெக்டட். மேலாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேடையில பேசினாரு அப்படிங்கிறதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க, ரிமாண்ட் ரிஜெக்டட். செந்தில் பாலாஜி அவர்கள் மேலாள் அமைச்சர், அவருக்கு முன்ஜாமீன் கொடுத்து அவருக்கு வந்து ஒரு ரிலீஃபை கோர்ட் கொடுக்குது. மேலாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்குறீங்க, ஹைகோர்ட் அதை ஸ்டே பண்ணுது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நீங்க என்ன கேட்குறீங்க, இதை வந்து அவசர வழக்கா எடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் அவசர வழக்கெல்லாம் எடுக்க முடியாது, நாளைக்கு எடுக்கிறேன் அப்படின்னு கோர்ட் அங்கேயே ஒரு குட்டு கொடுத்து எடுத்து டிஸ்மிஸ் பண்ணு. அவர் தான் விசாரணைக்கு உத்தரவிக்கிறாங்கிறாருல, அப்புறம் என்ன லுக் அவுட் நோட்டீஸ் அப்படின்ட்டு ஹைகோர்ட் ஆர்டரை என்ஷூர் பண்ணிட்டு இவங்க தமிழ்நாடு அரசு போட்ட பெட்டிஷனை தூக்கி எறியுது. அப்ப என்ன அர்த்தம், தொடர்ச்சியா குட்டு வாங்குறீங்க கோர்ட்ல, குட்டு குட்டு குட்டுன்னு குட்டுது. ஆனா வெக்கமே இல்லாம குச்சமே இல்லாம திருப்பி அதிகார அமைப்புகளை எதிர்கட்சிகள் மேலும் பப்ளிக் மேலேயும் ஏவக்கூடிய இந்த அராஜக போக்கு இருக்குல்ல, அது தன்னுடைய இன்செக்யூரிட்டியினுடைய வெளிப்பாடு, கேப்பபிலிட்டி இல்லாத தன்மையை மூடி மறைக்கிறதுக்காக நடத்தக்கூடிய நாடகம். 15ஆம் தேதி ஆஜராக சொல்றாங்க ஏவா வேலுவை, அவர் வந்துடுறாரு, ஆஜரும் ஆயிட்டாரு. இவர் இங்க ஆஜராகும் போதுதான் அங்க ஆர்குமெண்ட்ல வந்து அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸை வந்து மெயின்டைன் பண்ணணும்ன்றாங்க. முந்தின நாளே அதை வந்து அவசர வழக்கா எடுக்க சொல்றாங்க. அப்போ வந்து நோக்கம் வந்து அவர் ஏர்போர்ட்டுக்குள்ள வரும்போதே வந்து லுக் அவுட் நோட்டீஸை வச்சு அரெஸ்ட் பண்றதுக்காக தான் இது ஸ்கிரீன் பண்றாங்க. எல்லோரையும் தன்னை போலவே ஓடி ஒளிபவர்கள்னு அவர் நம்புறார். கரூர்ல இருந்து திருச்சி வழியா சென்னைக்கு வேலு படத்துல ஒரு டைலாக் வரும்ல, நான் இத்தனை நிமிஷத்துல அங்கேயிருந்து இங்கே வந்தேன் பாரு, அந்த டைலாக்லாம் பிரீச் பண்ணக்கூடிய அளவிற்கு ஓடி ஒளிந்தவர் தான் விஜய். அவருடைய கூட்டம் மொத்தமும் அப்படிதான். புசி, சிட்டியார், வழக்குல பேரே இல்லாத ராஜ்மோகன் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் எல்லாத்துக்கும் பயந்து ஓடி ஒளிந்தவர். அவங்க எல்லாம் இன்னைக்கு வெளில வந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம என்ன ஒரு 6 மாதத்துக்கு முன்னால், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தமிழ் சமூகம் மறந்துறதுனால நம்மளும் மறந்துடணும்னு அவசியம் இல்லை. ஒளிந்திருந்தவர்கள் அவர்கள் யாரா இருக்கட்டும், புசியா இருக்கட்டும், அந்த அந்த கூட்டம் மொத்தமும் என்னைக்கு வெளில வராங்க. இந்த வழக்கு தமிழ்நாடு போலீஸ்லேருந்து சிபிஐ கைக்கு போயிடுச்சுன்னு தெரிஞ்ச அன்னைக்கு வெளில வராங்க. அப்போ சிபிஐ தன்னை கைது பண்ணாதுன்னு அவங்களுக்கு எந்த நம்பிக்கையில் வந்துச்சு? அவங்க யாரோட ப்ராடக்ட்? சிபிஐக்கு போயிட்டா நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கையில தானே வெளில வராங்க. அப்ப அந்த அளவிற்கு இவர்கள் சங் பரிவார் கும்பலோடு ஒட்டி கிடக்கிறார்கள். அதை வந்து எதிரிகளும் அப்படி இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு முடக்கக்கூடிய ஒரு வேலையை அவர்கள் பார்க்கிறார்கள். தொடர்ச்சியா அதுக்காக அவங்க அசிங்கமும் படுறாங்க. அந்த அசிங்கத்தை மறந்துட்டு திருப்பி இன்னொரு இதை ஏவுறது. சார், காவல்துறையை எதிர்கட்சிகளுக்கு எதிரான நரேட்டிவ் செட் பண்றதுலையும் எதிர்கட்சிகளை முடக்கிறதுலையும் உங்களை கேள்வி கேட்கறவங்களை நோக்கி ஏவுறதுலையும் பயன்படுத்துவதை விட்டு விட்டு மக்கள் மீது மக்களுடைய அக்கறைக்காக பயன்படுத்தினீங்கன்னா 4 உயிரையாவது காப்பாற்றலாம். திருநெல்வேலி சம்பவம் யோசிச்சு பாருங்க. 5 வயசு குழந்தை நடு ரோட்டில் வெட்டி கொல்லப்படுது. அடுத்த நாள் போய் நீங்க அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை இந்த பக்கம் ஒரு மேடையில பேசினாருங்கிறதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க. அவர் அரெஸ்ட் பண்ண அன்னைக்கு அந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்ட யார் ஒருவரும் கைது செய்யப்படுறாங்க. இதுதான் காவல்துறையினுடைய லட்சணம், இதுதான் கெப்பாசிட்டியா? இதுக்காகத்தான் இந்த அரசை மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா? அப்ப காவல்துறையுடைய பொட்டன்ஷியலை தன்னுடைய தனிப்பட்ட அரசியல் லாப நோக்கத்துக்காக பயன்படுத்தி, காவல்துறையை தவறாக பயன்படுத்தி அதனுடைய அந்த சிஸ்டத்தை குலைக்கிறார். காவல்துறை மீது அவப்பெயர் ஏற்படுத்துவதை தன்னுடைய முதன்மை இலக்காக வைத்திருக்கிறார். அதனால இது வந்து ஆபத்தான போக்கு. இதெல்லாம் ஊடகங்கள்ல உரிய கவனம் பெறல. அது திமுகவுக்கு எதிரான செய்திகள்னா லாக்அப் டெத்து இப்போ ஒன்று நடந்திருக்குங்க. இந்த லாக்அப் டெத்தை இப்போ நாம பேசிட்டு இருக்கும்பொழுது இன்னொரு செய்தி வருது. அதனுடைய உண்மைத்தன்மை நியமா இன்னைக்கு மாலைக்குள்ள தெரியும். இந்த லாக்அப் டெத் குறித்து சமூகத்தை உழுக்கிற மாதிரியான செய்தி போட்டவங்க 4 பேரை காட்டிடும். இதுவே திமுக ஆட்சி நடந்திருந்தா 302 போடப்பட்ட பிறகு இந்தியாவுடைய காவல்துறை வரலாற்றிலேயே ஒரு லாக்அப் டெத்துக்கு கொலை வழக்காக பதிவு செய்த எஃப்ஐஆர் வந்து மடப்புறம் காவலாளி அவர் அஜித் அவர்களுடைய வழக்கில் மட்டும்தான் முதல் முறையாக செய்யப்பட்டது. அந்த துணிச்சல் திமுக அரசுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா அதை எவ்வளவு நாள் நம்ம டிபேட் பண்ணியிருக்கோம், எவ்வளவு நாள் அதை தமிழ் சமூகத்தை உழுக்கிற மாதிரி செய்தி போட்டிருக்கோம். இன்னைக்கு ஒரு செய்தி இல்லையே, எங்க போச்சு? அறநிலைத்துறை லேண்ட் பத்தி எத்தனை பேர் செய்தி போட்டோம்? இல்ல திமுக இதை வந்து வலிமையான போராட்டமா மக்கள்கிட்ட முன்னெடுக்கல, அதனால இது செய்தி ஆகலன்ற 6 மாசம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. அப்புறம் என்ன? திமுக இதுவரைக்கும் மக்கள் போராட்டங்களை எப்போது தேவையோ அப்போது எடுக்கும். போராட்டம் தான் செய்தி போடுவீங்களா? எதிர்கட்சிகள் போராட்டம் மட்டும் தான் செய்தி போடுவீங்களா? விஜய் எத்தனை போராட்டம் நடத்தி திமுக செய்தி போட்டீங்க?
விஜய் எத்தனை நாள் வெளில வந்து நீங்க திமுகவுக்கு எதிராக செய்தி போட்டீங்க? திமுகவுக்கு எதிராக நீங்கள் போட்ட செய்திகள்லாம் பல இடங்கள்ல உண்மைத்தன்மை இல்லாத செய்திகள் கூட. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும். கோயம்புத்தூர்ல ஒரு பெண் வந்து கடத்தப்படுறாங்க. அப்புறம் தான் தெரியுது அது கணவன் மனைவிக்கு இடையில சண்டை. அதுக்குள்ள அண்ணாமலை அறிக்கை கொடுத்துட்டாப்புல, எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கொடுத்துட்டாப்புல, பிக் நியூஸ்னு போட்டு ஒரு பெரிய பேக்கேஜ் போட்டு நியூஸ் ஓட்டியாச்சு. செங்கல்பட்டு பக்கத்துல அப்பா மகன் அம்மா பிரச்சனையில ஒரு குழந்தை வந்து அம்மா தரப்பாலையோ அப்பா தரப்பாலையோ கூட்டு போகப்படுது. அவங்க வந்து கிட்னாப்னு சொல்றாங்க. உடனே அதை வந்து ஒரு அதுக்கு தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு டிபேட் வச்சோமா இல்லையா? நம்ம இன்னைக்கு வந்து அடிப்படையா கேட்க வேண்டிய கேள்வி ஒன்னே ஒண்ணுதான் சார். உங்களை நோக்கி ஒரு பெரிய தீண்டாமையை கடைபிடிக்கிறார் விஜய். மீடியா அன்டச்சபிலிட்டியை விஜய் கடைபிடிக்கிறார். அப்படிதான் நடக்குது. பெரம்பூருக்கு வந்தா நீங்க பிளாட்ஃபார்ம்ல நிக்கணும். திருச்சி கூட்டத்துக்கு போனா உங்களுக்கு தனி இடம். கரூர்ல அபிஷியல் பாஸ் காவல்துறையால் பிஆர்ஓவால் கொடுக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ அட்டை இருந்தாலும் நீங்க உள்ள போக முடியாது. இல்ல அதான் டிபிஆர் லோ ஆங்கிள் ஷாட் எடுத்து அனுப்புறாங்க. அவங்க விரும்புறதை மட்டும் அனுப்புறாங்க. நீங்க ஒரு இந்த விஜயோட பிரசன்ஸ் இருக்குல்ல, தன்னை அவர் பிரசன்ட் பண்ணிக்கக்கூடிய விதம், அது கம்ப்ளீட்லி ஸ்டேஜ்டு. டிஐபிஆர் எந்த கட்டை கொடுக்குறாங்களோ அந்த கட்டு மட்டும் தான் நியூஸால பப்ளிஷ் பண்ணப்படுது. அதை மீறி பெரம்பூர்ல இருந்து ஒரு ஷாட் வந்து அதாவது அவர் நடந்து வரப்போது ஊடகங்கள் தொலைவில் இருந்து எடுத்த ஒரு ஷாட். அந்த ஷாட்ல தான் அவர் எக்ஸ்போஸ் ஆனார். ஒரு அம்மா கை கொடுத்து அவர் கை கொடுக்க மாட்டேன்னு சொன்னார்ல. அப்ப பப்ளிக் மீடியாவை அலோவ் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஒட்டுமொத்த இந்த மாதிரியான பிஹேவியரும் வெளில வந்துடும். நீங்க கட்டி அமைச்சிருக்கக்கூடிய இந்த இமேஜ் வந்து எக்ஸ்போஸ் ஆயிடும். அதுக்கு பயந்து தான் நீங்க மீடியாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க. அதுதானே குற்றச்சாட்டு. என்ன பதில் இருக்கு விஜய்கிட்ட? என்ன பதில் சொல்றாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி.